ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் மினி சோட்டி ஃபேமிலி. நாங்கள் இன்னைக்கு இந்த கிச்சன் செட்டு டாய்ஸ் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோட்டு சோட்டு, என்ன இன்னைக்கு வெளியில ஆளை காணோம்? எந்திரிக்கலையா இன்னும்? இஷா சஃபா வீடு பூட்டி இருக்கு. அவங்க எங்க வெளியில போயிட்டாங்களா? என்னன்னு தெரியலையே. ஸோ அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாம்னு நினைச்சிட்டு வந்தோம். காலையிலே கிளம்பி வந்துட்டோம். ஹோம்ஒர்க் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் தூக்கி வாரி வச்சுட்டு விளையாடுறது மட்டும்தான் வேலையா இருக்குன்னு அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் நேற்று ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் தெரியுமா. இப்போ காலையில குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலான்னு வந்தேன். ஜாயும் வரல. சோட்டு என்ன பண்ற? வா விளையாடலாம். வா வா வெளியில வா. ஜாய் இன்னைக்கு வரேன்னு சொன்னா. ஹர்ஷா சாயும் ஆளை காணோம். என்னப்பா இவங்களை தேடுறதே. இதோ வந்துட்டேன் பப்பி ராணி. ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் முன்னாடி பக்கம் அடைச்சிட்டு பின்னாடி அம்மாவோட வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீடு பின்னாடி எல்லாம் கூட்ட சொன்னாங்களா, அது பண்ணிகிட்டு இருந்தேன். இஷாவும் சஃபாவும் வந்து கடைக்கு போயிருக்காங்க சாரா அக்காவோட. இப்போ வந்துடுவாங்க. எங்கேயும் அவங்க வெளியிலலாம் போகல. இந்த பிள்ளைங்க எப்போ நமக்கு லீவ் வரும் விளையாடலான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் விளையாட தான் போகிறோம். இருந்தாலும் இந்த ஹோம்ஒர்க் தான். ஜாய் வந்துட்டேன். என்ன பப்பிராணி, காலையிலே குளிச்சு கிளம்பி வந்துட்டீங்க போல இருக்கு விளையாடுறதுக்கு. எங்க அந்த பசங்க வீடு பூட்டி இருக்கு? ஒரு குட்டி பசங்க 2 பேர் இருப்பாங்களே, எங்க ஊருக்கு எங்கேயும் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியும் நீங்க வந்து வேற ஏதாவது விளையாடுவீங்க. நான் அந்த ஸ்கூட்டில உட்காந்து அதை வேடிக்கை பாக்குறேன். என்னப்பா, எங்க அம்மா எனக்கு வண்டியெல்லாம் வாங்கி தரேன்னாங்க. நாளை மறுநாள் தான் வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஜாய் விதவிதமா வண்டியில வச்சு விளையாடுவேன். ஆனா உங்க கூட கண்டிப்பா விளையாடுவேன், உங்களுக்கும் தருவேன். ஓகேவா? நடந்து வரும்போதே வெளியிற மாதிரி வர்றான். அக்கா அக்கா, நாங்க அம்மாவோட கடைக்கு போய் லாலிபப்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்க்கா. நிறைய கேண்டிஸ் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்க்கா. எங்களையே விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? நாங்களும் உங்க கூட கேண்டிஸ்லாம் ஷேர் பண்றோம். சிச்சோ, இஷா மறுபடியும் விழுந்துட்டான். ஏன் இஷா கீழே விழுந்துட்டே இருக்க? சரியா நடுக்கவே மாட்டேங்கிறான்க்கா. அவன் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறான். அக்கா சாராக்கா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னதான் பண்ற? சாராக்கா, இந்த சேரை எடுத்துட்டு போய் இதுல உட்காருங்க, விழுந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதனால இதை எடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு கிச்சன் செட்டு வாங்கி தர சொன்னா. அது பழசுதான். அந்த வீட்டுல இருக்கும்போது இந்த வீட்டுக்கு மாறிட்டால அது புதுசு மாதிரி பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சிச்சோ, இஷா விழுந்துட்டானே. அதுதான் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமாக்கா? சாப்பாடு சமைச்சு தரீங்களா? விளையாடுவோமா? அக்கா, நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுக்கா. நானும் ஸ்கூலுக்கு வரேன்க்கா, கூட்டிட்டு போறீங்களா? வாவ் சூப்பராக இருக்கு இந்த கிச்சன் செட்டு. கலர் பாக்ஸாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் அண்ட் ரெட் கலரில் பார்த்துருக்கோம்ல, இதுவும் சூப்பராக இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா நாங்கள் இல்லைனாலும் இப்போல்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அல்லது முன்னாடியே வர சொல்ல மாட்டேங்கிறீங்க. போங்கப்பா, எங்களெல்லாம் விட்டுட்டு விளையாடுறீங்க. பரவாயில்ல, யாரோடது இந்த கிச்சன் செட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது? சோட்டு, பப்பிராணி, ஜாய், நீங்களுமா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துடுவோம்ல. எப்படி இருந்தாலும் உங்களோட தானே விளையாட போகிறோம். இனிமேல் எங்களை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு தான் விளையாடணும். சச்சா, அப்படியெல்லாம் இல்லை ஹர்ஷா. சாய், உனக்கு கூடவா தெரியாது? நாங்கள்லாம் உங்களை விட்டுட்டு விளையாடுவோமா? நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் வந்தோடனே தானே ஓப்பன் பண்ணுறோம். இந்த குட்டீஸ் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அவங்க பழைய வீட்டில் இருந்தப்போ வச்சு விளையாடினதான். உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக விளையாட மாட்டோம். நீங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே. வாங்க, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரிப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னன்னு சொல்லுங்கள்? எப்பயுமே டிஃபன் பாக்ஸ் தான். நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். எத்தனை அடுக்கு இருக்குது? 3 அடுக்கு இருக்குது, வித்து ஸ்பூனோட. இதில் ஆனால் நம்மளால ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போக முடியாதுல்ல. சில்வர் பாக்ஸில் தானே கொண்டு போவோம். இது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்குல்ல. இப்போ ஓப்பன் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒயிட் அண்ட் பர்பிள் கலர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம நாளைக்கு ஏதாவது கண்டிப்பாக சமைச்சு விளையாடியே ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறோம்.
நாளைக்கே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஏதாச்சும் பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா எப்பவும் போல் நம்ம மண்ணை வச்சே சமைச்சிடலாம். பார்த்தீங்களா, சாதம், குழம்பு, சைடிஷ் 3க்கு 3 டப்பா. டப்பா இது க்ளோஸ் பண்ண கூட முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆனால் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஷா, இந்த மாதிரி இன்னும் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் வச்சுருக்கியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம டெய்லி ஒவ்வொன்றா வச்சு விளாடுவோம், ஓகேவா? கரெக்டாக சொன்னேன். எனக்கு தான் கிச்சன் செட்டு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, எத்தனை கிச்சன் செட்டு தான் வாங்குறேன்னு. இப்போ நான் கொஞ்சம் பிரிக்கிறேன். காய்கறிகள் வாங்குறதுக்கு கூடை. ஐயோ, இந்த கூடை ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்தீங்களா, மினரல் வாட்டர் கேன். இது என்னது, சப்பாத்தி தேய்க்கிற கட்டை. இதில் சப்பாத்தி தேய்ச்சா எவ்வளோ நல்லா வரும். ஏதாவது இலையை பிச்சுட்டு வந்து அதை சப்பாத்தி மாதிரி செஞ்சு நாளைக்கே கண்டிப்பாக விளாடணும். என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக ஆசையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் ஒரு டம்ளர். இன்னொன்று டம்ளர் பார்த்தனே, இதில் இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னொரு டம்ளர் இருக்குமே இதில். இங்கே பார்த்தீங்களா, ஹாட் பாக்ஸா இல்லை ஏதாவது குழம்பு கிரேவி வைக்கிற டப்பாவான்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ரோஸ் கலர் மூடி. அடுத்ததும் இங்கே பாருங்கள், அதில் வந்து ரோஸ் கலர் மூடியா, இதில் ரோஸ் கலரில் பாட்டமும் ஒயிட் கலர் மூடியும் அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், தட்டு எல்லோ கலரில். இதோட என்ன ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு. ஓ, அதில் பேக்கிங் பண்ணுறதுக்காக அப்படி ஒட்டி வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. 2 தட்டு. நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கோமா? அப்போ கண்டிப்பாக 8 தட்டு வேணும். நம்ம பழைய கிச்சன் செட் ஒன்று வச்சு விளாடுவோம்ல, அதில் இருக்க தட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாரும் சேர்ந்து தட்டு வச்சு சாப்பிடுவோம், சாப்பிட்ற மாதிரி செய்வோம், விளாடுவோம், என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டீ தூள் வேறு. வாவ், ஸ்ப்ரைட்டு கையில் நிற்கிதான்னு பார்த்தீங்களா? ஸ்ப்ரைட்டு நல்லா இருக்குது. ஆனால் ஸ்ப்ரைட் அதிகமாக குடிக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி வெளியில் வாங்குகிற பொருள்லாம் குடிக்கக்கூடாது. நம்ம குடிக்கிறதில்ல, நம்மெல்லாம் குட் கேர்ள் தானே. அதனால் நீங்களும் ஏதாவது குடிச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கு. எப்போயாவது குடிங்க, ஆனால் அடிக்கடி குடிக்காதீங்க. வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுவும் ஒரு டீ தான். அது வந்து 3 ரோசஸ் ட்ரீ மாதிரி. இது வந்து தாஜ்மஹால்னு ஒரு டீ. சோட்டு, நான் கொஞ்சம் பார்க்கட்டுமா என்ன இருக்குன்னு? எனக்கும் ஆசையாக இருக்குப்பா. எல்லாருமே ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, நானும் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாரு சோட்டு, நீ எடுத்தல சப்பாத்தி, அதை தேய்க்கிற கட்டை. இது நல்லா இருக்குல்ல. ஓ, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தா இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஹாட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வச்சுக்கலாம், கிரேவி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல. இந்த கிச்சன் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லோ வித் ரெட்டு. முன்னாடி ஒயிட் வித் பிங்க் பார்த்தோம்ல, இது குக்கர் எல்லோ வித் ரெட் கலரில். சரியாக மூட வர மாட்டேங்குது. எப்பா, நம்ம இந்த இதில் அடிக்கடி செஞ்சு சமைச்சு விளையாடி பார்ப்போமா? நல்லா இருக்கும்ல. ஹர்ஷாக்கா, இந்த சஃபா கீழே படுத்துக்கிட்டு ரொம்ப நேரமா இந்த கிச்சன் செட் அன்பாக்சிங்க பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை தூக்கி இந்த சேர்ல உட்கார வைக்கிறீங்களா? இங்க பாத்தீங்களா கத்தி? இதெல்லாம் நான் வீட்டுல தொடவே மாட்டேன். அம்மா கத்தியே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4 டம்ளர் கப்பை பிடிச்சி டீ குடிப்போம். பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அதெல்லாம் நாங்க குடிப்போம். நல்லா இருக்குல்ல. இந்த பிங்க் கலர் சஃபாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எதை பார்த்தாலும் வீட்டுல பிங்க்ன்னு தான் வாங்கி வச்சிருப்பா. இது எடுக்கலையா நீங்க? இங்க பாத்தீங்களா, கேஸ் ஸ்டவ் மட்டும் 2 இருக்கு. நீங்க வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுலயும் கேஸ் ஸ்டவ் இருக்கும்ல. நம்ம நாளைக்கு ஒரு மெகா சமையல் பண்ணலாம். அக்கா, சரியாக்கா?